ஸோ மிதுனம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் சார்? இது நல்லா இருந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இது இப்படி தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆதாரத்தை தெரிந்து கொள்ளாமல் எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டாங்க. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்றவும் முடியாது. கல்வியில் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த அமைப்பில் தான் நிச்சயமாக இருப்பாங்க. மிதுனம் நல்லா வலிமையாக இருக்கும் பட்சத்தில். சினிமா துறையில் ஒரு நல்ல புகழ்மிக்க எழுத்தாளர்களாகவோ கவியரசர்களாகவோ இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் இங்கே மிதுனம் வலிமையாக இருக்கும். மிதுனம் கெட்டு போச்சு அப்படின்னா எதையுமே யாராச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிடுறது, வெகுளித்தனமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் யாராச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அதை கேட்டு செய்கிறது. அப்போ நீங்கள் ஹோட்டலில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், வச்சு நஷ்டமாயிடுவாங்க. ஒரு சுய சிந்தனை சார்ந்த விஷயங்களில் ஒரு அப்பாவித்தனமாக இருக்கிறதும் யாரையும் நம்பி ஏமாந்து போகிறதும் எல்லாம் இந்த மிதுனத்தில் பாதிக்கப்பட்டால் அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்கும். பொதுமக்களோட ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லாமல் தனிச்சு நிற்கக்கூடிய தன்மையை இது உருவாக்கிடும். இந்த மிதுனம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்துறோம். அவங்களோட உறவுகளோட நெருங்கி பழக மாட்டாங்க. ஸோ மிதுனம் எக்காரணத்தை கொண்டு வலிமை இழப்பது என்பது சம்பந்தப்பட்ட ஜாதகன் அவன் மற்றவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த தன்மையை கட் பண்ணிடும்.